தமிழக மக்களுக்கு வணக்கம். இன்றைக்கு என்னுடைய உரையை ஆரம்பிக்கும் பொழுது தமிழக மக்களுக்கு வணக்கம் என்று சொல்லி ஆரம்பிக்கிறேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அப்படின்னு சொல்லி நான் ஆரம்பிக்கலை. ஏன்னா இன்றைய உரை என்பது முழுக்க முழுக்க பொதுஜனங்களுக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதற்காக இதில் நடுவில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தையும் தொடர்பு கொள்கிறேன். ஏனென்றால் தமிழகத்தை பற்றி பேசும் பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பற்றி பேசாமல் இருக்க முடியாது. அதிகப்படியான ஆண்டுகள் தமிழகத்தை ஆண்ட கட்சி என்பது மட்டுமல்லாமல் தமிழக வளர்ச்சிக்கு முக்கியமான பங்கை, அது அதிமுக்கிய பங்கை ஆற்றிய கட்சி என்பதனால் அதை நாம் பேசாமல் இருக்க முடியாது. ஆனால் இன்றைக்கு நாம் ஆரம்பிக்கப் போவது எதிலிருந்து என்று பார்த்தால், கடந்த 1.5-2 ஆண்டுகளாக ஒரு தவறான பரப்புரை, ஒரு தவறான கருத்தியல் இங்கே விதைக்கப்படுகிறது. இந்த கருத்தியல் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, பிராமணர்கள் பல ஆண்டுகளாக, அதாவது முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால் 1950கள் 60களில் பிராமணர்கள் தமிழ்நாட்டிலிருந்து விரட்டப்பட்டார்கள் அப்படின்ற ஒரு கருத்தியல் தான் இங்கே விதைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கருத்தியலை பிராமணர்கள் மத்தியில் விதைப்பதற்கு ஒரு கட்சி, அதாவது பாரதிய ஜனதா கட்சி, புதிதாக பிராமணர்களுடைய காவலர் என்கிற அந்த ஒரு வேடத்தை அணிந்து கொண்டு இங்கே விதைத்து கொண்டிருக்கிறார்கள். அதன் கத்துக்குட்டி தலைவரும் இதை விதைத்து கொள்ள முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். இதை விதைப்பதற்கும் அதன் மூலம் ஒரு அரசியல் அறுவடை செய்வதற்கும் அவர் முயற்சி செய்கிறார். இந்த அரசியல் அறுவடையை செய்வதற்கு எல்லா அரசியல் தலைவர்களும் முயற்சிப்பார்கள் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனால் இந்த அரைவேக்காடு, இந்த கத்துக்குட்டி இந்த அறுவடையை எதன் அடிப்படையில் செய்ய வேண்டும் என்று பார்க்கிறார் என்றால், இந்த அறுவடையை இந்த கத்துக்குட்டி பொய்களின் அடிப்படையில் கட்டமைக்க வேண்டும் என்று பார்க்கிறார். அதை உடைப்பதற்காகத்தான் இந்த உரை. முக்கியமாக இதில் விழித்து கொள்ள வேண்டியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பிராமணர்கள் தான். மற்றவர்களை நாம் குறை சொல்லி எந்த பயனும் கிடையாது. பிராமணர்கள் தங்களுடைய நிலை என்ன, தங்களது நிலை என்னவாக இருந்தது, தங்களது வரலாறு என்ன, தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய வரலாறு எத்தகையதாக இருந்தது என்பதனை எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்றதற்காகத்தான் இந்த உரையை முன்வைக்கிறேன். முதல்ல ஒரு விஷயத்தை எடுத்துப்போம். நீதி கட்சியை நாம் பழி சொல்கிறார்கள். அதாவது நீதி கட்சியை தான் நாம் பழி சொல்கிறோம். என்னென்ன பழி சொல்கிறோம் நீதி கட்சியை? நாம் நீதி கட்சி என்பது பிராமண எதிர்ப்பு இயக்கத்தை துவங்கியது அப்படின்னு சொல்லி நாம் அதன் மீது பழியை போடுகிறோம். உண்மையில் நீதி கட்சி என்ன, அதன் நோக்கம் என்ன? 1921 நீதி கட்சியுடைய நிலைப்பாடு என்னவாக இருந்தது என்றால், அது முழுக்க முழுக்க பிராமணர்கள் அல்லாதவர்கள் இயக்கம். அதாவது பிராமணர்கள் அல்லாத பிற சாதியினர், இன்றைக்கு இடைநிலை சாதிகள் அப்படின்னு நம்ம குறிப்பிடுறோம் இல்லையா, இந்த சாதியினருடைய கூட்டமைப்பு என்று தான் அது உருவானது. அவர்களுடைய வளர்ச்சிக்காகவும் அவர்களுடைய மேம்பாட்டிற்காகவும் அது உருவாக்கப்பட்டது அப்படின்னு தான் சொல்லலாம். அப்போ இது பிராமண எதிர்ப்பு என்று எடுத்துக்கொள்ளலாமா என்றால் கூடாது. பிராமணர்கள் அல்லாத என்றால் அது பிராமண எதிர்ப்பு என்று பொருள் கொள்ள முடியாது. அப்போது இந்த கூட்டமைப்பு என்பது யாரால் துவங்கப்பட்டது என்றால், பெரும் பண்ணையார்கள், அப்பொழுது இருந்த குறுநில மன்னர்கள் அளவில் அதிகாரம் பெற்றிருந்த ஜமீன்தார்கள், இவர்கள் எல்லோரும் சேர்ந்து அதை ஆரம்பிக்கிறார்கள். இது ஆரம்பித்ததனால் தமிழகத்திற்கு அல்லது இந்தியாவிற்கு எந்த நன்மையும் கிடைக்கவில்லையா என்றால் கண்டிப்பாக கிடைத்தது. 1921 அவர்கள் இயற்றிய அந்த கொள்கை வரைவு, அதாவது கம்யூனல் ஆர்டர் என்று சொல்வார்கள். அப்போ முதலில் இடஒதுக்கீடு என்பது, ஏனென்றால் இடஒதுக்கீடு என்பது அந்த காலகட்டத்தில் சட்டவரைவு இல்லாமல் இருந்தது என்கிற நிலையில் அது ஒரு ப்ரப்போசலாக, ஒரு கருத்தியலாகத்தான் அது முன்வைக்கப்பட்டது, பேசப்பட்டது, விவாதிக்கப்பட்டது என்கிற நிலையில் அதற்கு ஒரு சட்ட வரைவை கொடுக்க வேண்டும் என்கிற முனைப்பை காண்பித்தது நீதி கட்சி. ஆனால் 1921 அது கொள்கை வரைவாக இருந்ததை 1928 அது சட்டமாக கொண்டு வரப்பட்டது. அந்த 28 சட்டமாக கொண்டு வந்தது யார் என்று பார்த்தால் முத்தையா முதலியார். இப்பொழுது அந்த சட்டமாக கொண்டு வரப்பட்டது. அதன் பின்னர் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அது நீதிமன்றத்திற்கு சென்று, அது நீதிமன்றத்தில் மிகப்பெரிய ஒரு விவாத பொருளாகி, அது சென்னை உயர் நீதிமன்றத்தில் அது தள்ளுபடியாகி, அது மேல்முறையீட்டிற்கு உச்சநீதிமன்றத்துக்கு சென்று உச்சநீதிமன்றத்தில் அது சரி என்று தீர்ப்பு அளிக்கப்பட்டது. அந்த தீர்ப்பு வந்தபொழுது 1950, அதாவது நம் சுதந்திரம் பெற்றுவிட்ட காலகட்டம் என்கிற நிலையில் அதை எப்படி நாம் பாதுகாப்பது, அந்த தீர்ப்பை எப்படி அதற்கு சட்ட பாதுகாப்பை வழங்குவது என்கிற கேள்வி எழுந்தபொழுது தான் முதலாம் சட்ட திருத்தம் வந்தது. இதெல்லாம் வரலாறு, இதை ஒரு பக்கம் வைத்திடுவோம். இப்போ இவங்க சொல்லக்கூடிய கூற்றுக்கு வருவோம். அதாவது ஈவேரா பிராமண எதிர்ப்பு என்பதனை எப்பொழுது கையில் எடுக்கிறார்?
ஈவேரா பிராமண எதிர்ப்பு என்பதனை கையில் எடுப்பது 1940களில். அவர் நீதி கட்சியுடைய தலைமை பொறுப்புக்கு வந்து, அதாவது 1928 அதன் பின்னர் தான் அவர் நீதி கட்சியுடன் அவர் தொடர்பு ஏற்படுகிறது. நீதி கட்சியில் பார்த்தீங்கன்னாக்க அவர் வேறு வேறு அரசியலை முயற்சி செய்து பார்க்கிறார். அதில் அவருக்கு மிக சாதனையாக ஒரு சாதகமாக அமைந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இந்த பிராமண எதிர்ப்பு. அதனால் அதை கையில் எடுத்துக்கொள்கிறார். அதை பின்னாட்களில் அவர் திராவிடர் கழகம் என்பதில் அவர் அதை முன்னெடுக்கிறார், தொடர்கிறார். இப்போ திராவிடர் கழகம்னு எடுத்திங்கனாக்கா முழுக்க முழுக்க இந்து துவேஷம், சாதி என்று வந்துவிட்டால் அந்த பிராமணர்களை எதிர்ப்பது, இப்படின்றதை முன்னிலைப்படுத்தி அவர்கள் எடுத்து செல்கிறார்கள். அவ்வப்போது பிற மதங்களையும் தொட்டுக்கொள்வார்கள். அங்கிருந்து ஒரு மிரட்டல் வந்தவுடனே ஏய் அப்படின்னு ஒரு மிரட்டல் வந்தவுடனே அடங்கி விடுவார்கள். அதன் அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னாக்கா கிறிஸ்துவர்களை நோக்கி பரிசுத்த ஆவியில் இட்லி வேகுமா என்று கேட்ட கேள்வியாக இருக்கட்டும், அல்லது அல்லாவின் பார்வையில் அலங்கோலங்கள் என்று எழுதியதாக இருக்கட்டும், இது எல்லாமே அவ்வப்போது தொட்டுக்கொள்வார்கள். ஏனென்றால் அவர்கள் முழுக்க முழுக்க இந்துக்களுக்கு எதிரானவர்கள் என்று கட்டமைக்கக்கூடாது என்கிற அந்த ஒரு எண்ண ஓட்டத்திலும் அதை செய்திருக்கலாம். இப்போ அது பிரச்சனை இல்லை. நாம் பிராமணர்களுக்கு வருவோம். பிராமணர்கள் உண்மையிலேயே தமிழ்நாட்டிலிருந்து விரட்டப்பட்டார்களா? நீங்கள் சென்சஸ் எடுங்க. பிராமணர்களுடைய எண்ணிக்கை என்னவாக இருந்தது? 1931 என்னவாக இருந்தது? சரி, அப்பொழுது நீதி கட்சியின் வருகை இருந்ததுனால அதனால் பிராமணர்களும் விரட்டி அடிக்கப்பட்டார்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்க 1911 எடுத்துக்கலாமா? அப்பொழுது நடத்தப்பட்ட சென்சஸின் அடிப்படையில் எவ்வளவு பிராமணர்கள் இருந்தார்கள்? பதவியில் இருந்தவர்களை பற்றி நான் பேசலை. பிராமணர்களுடைய மொத்த மக்கள் தொகை எவ்வளவு இருந்தது? அந்த பிராமணர்களுடைய மக்கள் தொகை என்பது, அந்த சதவீதம் என்பது இன்றைக்கு கணிசமாக குறைந்திருக்கிறதா என்றால் இல்லை. அதே சதவீதம் ப்ரப்போர்ஷனட்டாக இன்றளவும் இருக்கிறது என்றால் எங்கே விரட்டப்பட்டார்கள்? பிராமணர்கள் வெளியேறினார்கள். அதாவது பிராமண துவேஷம் என்பது ஒரு பரப்புரையாக இருந்த காலகட்டத்தில், பிராமணர்கள் மீது வன்மமும் வெறுப்பும் கக்கப்பட்ட காலத்தில், அது ஒரு சில இடங்களில், நான் திரும்பவும் சொல்கிறேன், ஒரு சில இடங்களில் வன்முறை என்று மாறிய காலத்தில் அதனால் பாதிக்கப்பட்ட சில பல குடும்பங்கள் இங்கிருந்து வெளியேறி இருக்கலாம். ஆனால் இங்கே பரவலாக பெருவாரியான பிராமணர்கள் அதனால் பாதிக்கப்பட்டார்களா என்றால் இல்லை. சரி, உங்கள் கூற்றுப்படியே, அதாவது இவங்க அதுக்கு கொண்டு வரக்கூடிய ஆதாரங்கள் என்னவாக இருக்குது அப்படின்னா, தீக்காக்காரங்க பெருமையாக பேசிக்கொள்வது. இப்போ தீக்காக்காரங்க என்ன பெருமையாக பேசிப்பான்னா, நாங்கள் மூட்டை மூட்டையாக பிராமணர்களுடைய குடுமையை எல்லாம், அறுத்த குடுமையை எல்லாம் மூட்டை மூட்டையாக வைத்திருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது சாத்தியமா? நூற்றுக்கணக்கான பிராமணர்களுடைய குடுமையை ஒரே சமயத்தில் நறுக்க முடியுமா? வெட்ட முடியுமா? இதை ஒட்டுமொத்த சமூகமும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்குமா? அப்படி என்றால் நீங்கள் யாரை குற்றம் சொல்கிறீர்கள்? 1952 துவங்கி 1962 வரைக்கும் யார் ஆட்சி இருந்தது? காமராஜருடைய ஆட்சி இருந்தது. அப்படி என்றால் காமராஜர் ஆட்சியில் பிராமணர்களுடைய பூணல் அறுக்கப்பட்டு, பிராமணர்களுடைய குடுமி நறுக்கப்பட்டு, இத்தனை கொடுமைகளும் நடந்து கொண்டிருந்தது. முதலமைச்சர் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார் என்று குற்றம் சாட்டப் போகிறீர்களா? இங்கே திமுக எங்கிருந்து வந்தது? திமுக இதை செய்திருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. ஏன் வாய்ப்பே கிடையாது என்றால், திமுகவை பொறுத்த வரைக்கும் அவர்கள் திகாவுக்கு நேர் எதிராக இருந்தார்கள். 1967 அவர்கள் முதலில் ஆட்சிக்கு வரும் வரையில் அவர்களுக்கும் ஈவேராவுக்கும் 7ஆம் பொருத்தம். அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் உருவான நாளிலிருந்து 1949 1967 வரையில் முழுக்க முழுக்க ஈவேரா திமுகவை எதிர்த்தார். அப்படி என்றால் பிராமணர்களை தாக்கும் பொழுது ஈவேரா எந்த நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டிருந்தார்? உங்கள் கூற்றுப்படியே பிராமணர்கள் விரட்டப்பட்டார்கள் என்றால் எந்த காலகட்டத்தில் அவர்கள் விரட்டப்பட்டார்கள்? காமராஜர் ஆட்சி காலத்தில் விரட்டப்பட்டார்கள் என்று சொல்லப் போகிறீர்களா? அப்போ காமராஜர் ஆட்சி காலத்தில் அவர்கள் விரட்டப்பட்டார்கள் என்றால் நீங்கள் குற்றம் எப்படி திமுகவை சாட்டுவீர்கள்? ஈவேரா யாருக்கு ஆதரவாக செயல்பட்டு கொண்டிருந்தார்? பச்சை தமிழன் என்று சொல்லி காமராஜருக்கு ஆதரவாக செயல்பட்டு கொண்டிருந்தார் ஈவேரா. அப்படி இருக்க நீங்கள் எப்படி பழியை திராவிட இயக்கங்களின் மீது வைக்கிறீர்கள்? திராவிட இயக்கங்கள் என்றால் தேர்தல் அரசியலில் இருந்த திராவிட இயக்கங்களை சொல்கிறேன். அப்பொழுது தேர்தல் அரசியலில் இருந்த திராவிட இயக்கம் ஒன்றுதான் திராவிட முன்னேற்ற கழகம். அப்போது இந்த கட்டமைக்கப்பட்ட பொய், அதாவது யூதர்கள் எப்படி ஐரோப்பாவில் ஹிட்லர் படையின் கீழ் தாக்கப்பட்டார்களோ அதே போல இங்கே பிராமணர்கள் தாக்கப்பட்டார்கள் என்று சொல்வது பச்சை அயோக்கியத்தனம். அப்படி
சாரியாக பிராமணர்கள் கொலை செய்யப்பட்டார்களா? கண்டிப்பாக பிராமணர்களுக்கு எதிராக ஒரு கருத்தியல் உருவாக்குவதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. அந்த கருத்தியல் என்பதற்கு சர்வதேச அளவில் ஆதரவும் வழங்கப்பட்டது, நிதி ஆதாரமும் வழங்கப்பட்டது. ஆனால் இதெல்லாம் நடக்கும் பொழுது அல்லது இந்த குற்றச்சாட்டுகளை வைக்கும் பொழுது யார் ஆட்சியில் இருந்தார்கள் அதை ஏன் சொல்ல மறுக்கிறீர்கள்? திமுக செய்திருக்க வாய்ப்பே இல்லையே. அப்படி திமுக செய்தது என்றால் திகாவும் திமுகவும் ஒன்றாக செய்திருக்க வேண்டுமே. அப்படி திகாவும் திமுகவும் ஒன்றாக செய்திருந்தது என்றால் அப்பொழுது திமுக ஆதரவு நிலைப்பாடு வந்து ஒரு புறம், திக ஆதரவு நிலைப்பாடு ஒரு புறம் என்று இருந்தது. அப்போ திக காங்கிரஸுடன் தானே இருந்தது. அப்படி என்றால் காமராஜரும் இதில் குற்றம் சாட்டப்பட வேண்டும் என்று சொல்கிறீர்களா? உங்கள் நிலைப்பாடு எனக்கு புரியலையே. அடுத்து, இதே காலகட்டத்தில் பிராமண சமுதாயத்தைச் சேர்ந்த மிகப்பெரிய தலைவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னாக்க இந்திய அளவில் மிகப்பெரிய தலைவர்கள் ஒருவராக கண்டிப்பாக இருக்கக்கூடியவர் யார் என்றால் திரு ராஜாஜி அவர்கள். மறுக்க முடியாத உண்மை. அப்போ திரு ராஜாஜி அவர்கள் இதை வேடிக்கை பார்த்தாரா? இதை தட்டி கேட்கவில்லையா? அவர் அவ்வளவு பலம் பொருந்திய ஒரு நபராக இருந்தவர் இதையெல்லாம் வேடிக்கை பார்த்தார் என்று சொல்லப் போகிறீர்களா? அப்படி என்றால் இங்கே பிரச்சனை என்ன? பிராமணர்களுக்கு தோதான ஒரு சூழல் 1920களுக்கு முன்னர் இருந்தது. எப்படி இருந்தது என்றால், இங்கே பியூரோக்ரசி என்று சொல்லக்கூடிய அதிகார வர்க்கத்தில் பிராமணர்கள் அதிகம் இடம்பெற்றிருந்தார்கள். எந்த அளவுக்கு அப்படின்னாக்க, இவர்கள் 3% தான் இருக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய எண்ணிக்கை பிரதிநிதித்துவ அளவில் பார்த்தீர்கள் என்றால் கிட்டத்தட்ட 60% தாண்டி இருந்தது. இது தவறான ஒரு பிரதிநிதித்துவம். யார் சொன்னாலும் இதை ஏற்றுக்கொள்வார்கள். யாரிடம் போய் நீங்கள் பேசினாலும் இதை ஏற்றுக்கொள்வார்கள். அப்போ 3% இருக்கக்கூடிய ஒரு மக்கள் தொகை கிட்டத்தட்ட 60% அதிகார வர்க்கத்தில் பிரதிநிதித்துவம் பெறும் என்றால், நீதித்துறையில் கிட்டத்தட்ட 70% இடத்தில் பிரதிநிதித்துவம் பெறும் என்றால், இதை சரி செய்ய வேண்டும் என்று நினைப்பது தானே சமூக நீதி. அப்போ அந்த சமூக நீதியை நோக்கி ஒரு கட்சி, ஒரு இயக்கம், நாங்கள் பிராமணர் அல்லாதவர்களுக்கு அவர்களுடைய மேம்பாட்டிற்கும் அவர்களுடைய வளர்ச்சிக்காகவும் நாங்கள் ஒரு இயக்கத்தை துவங்குகிறோம் என்று சொன்னால், அதை எதிர்ப்பது என்பது அரசியலாக பார்க்கலாம். ஆனால் அதை பிராமணர்களுக்கு எதிரானது என்று கட்டமைப்பது எப்படி சரியாகும்? 60% பேர் ஒரு பிரதிநிதித்துவத்தில் இருக்கிறார்கள் என்றால் அதை சரி செய்ய வேண்டும் என்றால் இந்த 60% என்பது ஒரு 40%, 30% என்று குறைப்பது என்பது தவிர்க்க முடியாத ஒரு விஷயமாகிவிடுகிறது. அப்போ தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் ஆகும் பொழுது இது பிராமணர்களுக்கு எதிரான கட்டமைப்பு என்று எப்படி செல்வீர்கள்? அப்போ அங்கே இருக்கக்கூடிய பிராமணர்கள் என்ன செய்கிறாங்க? நமக்கு இதே போன்ற வேலை வேறு எங்கே கிடைக்கும் என்று பார்க்கிறார்கள். அப்போ மദ്രാஸ் மாகாணத்தில், முக்கியமாக தமிழ்நாடு பகுதி, ஏன்னா மദ്രാஸ் மாகாணம் என்பது எப்பொழுது உருவாகிறது? 1955. அந்த 55 மദ്രാஸ் மாகாணம் என்பது மദ്രാஸ் ஸ்டேட் அப்படின்னு மாறுது. அப்போது 1955 வரையில் நீங்கள் இங்கே அந்த சென்னை மாகாணம் என்று பார்க்கப்பட்ட, மദ്രാஸ் மாகாணம் என்று பார்க்கப்பட்டது ஒருங்கிணைந்த தமிழ்நாடு, கேரளாவிலிருந்து ஒரு பகுதி, கர்நாடகாவிலிருந்து ஹூப்ளி போன்ற ஒரு சில பகுதிகள், ஒரிசா வரைக்கும் அது சென்று கொண்டிருந்தது. ஆந்திராவில் ஒரு பகுதி, நிஜாம் ஸ்டேட்டை விட்டுருங்க மற்ற பகுதி, கர்நாடகாவில் மைசூர் ஸ்டேட்டை விட்டுட்டு சில பகுதிகள், இப்படி அது இருந்தது. இதில் பிராமணர்கள் எந்த பகுதியில் தாக்கப்பட்டார்கள் விவரிக்க முடியுமா? அப்போ 55க்கு அப்புறம் தான் தாக்குதல் நடந்தது என்றால் 55லிருந்து 62 வரைக்கும் காமராஜர் தான் ஆட்சியில் இருந்தார். 62லிருந்து 67 வரையில் பக்தவத்சலம் இருந்தார் ஆட்சியில். அப்படி என்றால் காமராஜர் பொறுப்பா, பக்தவத்சலம் பொறுப்பா, திமுக பொறுப்பா? செய்தது திக என்றால் திக யாருடைய ஆதரவாளராக இருந்தார்கள்? திக முழுக்க முழுக்க காமராஜருடைய ஆதரவாளர்களாக இருந்தார்கள். அப்போ யாரை நீங்கள் குற்றம் சாட்ட வேண்டும்? எப்படி நீங்கள் திமுகவை குற்றம் சாட்டுவீர்கள்? நிற்க இங்குதான் நாம் பார்க்க வேண்டும். அண்ணாதுரை அவர்களுடைய நிலைப்பாட்டை எடுத்துக்கொள்வோம். ஏனென்றால் அண்ணாதுரை பற்றி பல தவறான பரப்புரைகள் இங்கே மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அதில் முக்கியமான ஒரு பரப்புரை என்னவென்றால், அண்ணாதுரை அவர்களும் பிராமணர்களுக்கு எதிராக இருந்தார்கள் என்று. அவர் திகாவில் இருந்தபொழுது அந்த நிலைப்பாட்டை எடுத்திருக்கலாம். ஒவ்வொரு மனிதரும் ஒரு கொள்கை அளவில் சில மாற்றங்களை நோக்கி பயணிப்பது என்பது இன்றியமையாத ஒன்று. அப்படி பார்க்கும் பொழுது
திரு அண்ணாதுரை அவர்கள் பேட்டி ஒன்றை கொடுக்கிறார். சிகாகோ ட்ரிபியூன் என்கிற அந்த பத்திரிகைக்கு கொடுக்கின்ற பேட்டியில் 1958 இந்த பேட்டி வருகிறது. இந்த பேட்டியில் கேட்கப்படுகிறது, நீங்கள் ஏன் தீகாவிலிருந்து பிரிந்து வந்தீர்கள் என்ற கேள்வி முன்வைக்கப்படுகிறது. அதற்கு அவர் சொல்லுகின்ற பதில் ஒரு சில காரணங்கள், பல காரணங்கள் என்று சொல்ல முடியாது, ஒரு சில காரணங்களை குறிப்பிடுகிறார். நம்ம எல்லாரும் சொல்கிறோம் அண்ணாதுரை திமுகவை உருவாக்குவதற்கு, தீகாவிலிருந்து வெளியேறுவதற்கு முக்கிய காரணம் ஈவேரா மணியம்மையை திருமணம் செய்து கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு விதத்தில் உண்மையாக இருக்கலாம், அதாவது அது கடைசி பிரச்சனையாக இருக்கலாம். நாம் சொல்லுவோம் இல்லையா, லாஸ்ட் இது ஸ்ட்ரா ஆன் த கேமல்ஸ் பேக் அப்படின்னு சொல்கிற மாதிரி அது கடைசி பிரச்சனையாக இருக்கலாம். ஆனால் இங்கே அவர்களுடைய பிரச்சனை எங்கிருந்து ஆரம்பிக்கிறது? இந்திய சுதந்திரத்தை பொறுத்த வரைக்கும் அந்த சுதந்திரத்தை எதிர்த்து ஈவேரா உதிர்த்த கருத்துக்களில் அண்ணாதுரை அவர்களுக்கு உடன்பாடு இல்லை. அதை ஒரு கட்டம் வரைக்கும் சகித்து கொண்டு வந்தவர் ஒரு கட்டத்திற்கு மீது அதை எதிர்க்க முனைகிறார், எதிர்க்க ஆரம்பிக்கிறார். அடுத்து அவர் சொல்லக்கூடிய இன்னொரு காரணம், ஜனநாயக மாண்புகளுக்கு எதிராக தீகா இருக்கிறது. அடுத்து மூன்றாவதாக மிக முக்கியமாக அவர் சொன்ன காரணம் என்ன தெரியுமா? தீகா பிராமணர்களை ஒழித்துவிட வேண்டும் என்று நினைக்கிறது, தீகா பிராமணர்களை விரட்ட வேண்டும் என்று நினைக்கிறது. இதற்கு நாங்கள் ஒருபோதும் துணை போக முடியாது, இதை நாங்கள் விரும்பவில்லை, அதனால் நாங்கள் தீகாவிலிருந்து வெளியேறி நாங்கள் திமுகவை ஆரம்பித்தோம் என்று சொல்கிறார். இதை சொன்ன பொழுது தீகா காங்கிரசுடன் இருந்தது. அப்படி என்றால் இதை மறுத்து காமராஜர் பேசினாரா? இல்லை, எங்களுக்கு ஆதரவாக இருக்கின்ற தீகா ஒருபோதும் பிராமணர்களை எங்கள் ஆட்சி காலத்தில் விரட்டவில்லை, அவர்களை ஒழிக்க வேண்டும் என்று முனையவில்லை என்று சொன்னாரா? எங்காவது பிராமணர்களுக்கு எதிராக ஈவேரா பேசியதற்கு கண்டனம் தெரிவித்து காமராஜர் நடவடிக்கை எடுத்தாரா? நடவடிக்கை எடுத்தார் என்றால் பட்டியலிடுங்கள். அப்போ அதையும் மீறி அங்கே அது அந்த தாக்குதல் நடந்திருக்கிறது என்றால் உங்கள் ஆதரவே எனக்கு வேண்டாம் என்று காமராஜர் சொன்னாரா? இல்லையே. அப்படி என்றால் முழுக்க முழுக்க இது கட்டமைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு பொய்யான கருத்தியல். பிராமணர்கள் இந்த சூழல் பிடிக்காமல் வெளியேறியது உண்மையாக இருக்கலாம், ஆனால் அந்த சதவீதம் மிக மிக குறைவு. மாறாக பிராமணர்கள் வெளியே சென்றால் நம்மால் பொருளாதார ரீதியாக மேலும் மேம்பட முடியும் என்ற அந்த எதிர்பார்ப்பின் அடிப்படையில் சென்றவர்கள் அதிகம். உதாரணத்திற்கு நீங்கள் அமெரிக்காவுக்கு சென்ற பிராமணர்கள் எடுத்துக்கோங்க, கணிசமான பேர் அங்கே சென்றிருக்கிறார்கள். அதற்கு பல காரணங்கள் சொல்லலாம். இடஒதுக்கீடு ஒரு காரணமாக சொல்லலாம். அதற்காக இடஒதுக்கீடு இல்லைன்னு நம்ம சொல்ல முடியுமா? முடியாது. மறுக்க முடியுமா? முடியாது. பல ஆண்டுகளாக வாய்ப்பு மறுக்கப்பட்டவர்கள் அந்த இடஒதுக்கீடு என்பதனை பயன்படுத்தி கொள்ள முனைகிறார்கள். இப்போ இந்த இடஒதுக்கீடு என்கிற விவாதத்திற்கு அப்புறம் வருவோம். நம்முடைய கேள்வி உள்ளபடியே இங்கே என்ன அப்படின்னா, இந்த இடஒதுக்கீடு என்பதற்கு எதிர்வாதம் செய்ய முடியாத காரணத்தினால 1990களில் வெளியேறியவர்கள் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, ஏன்னா இடஒதுக்கீடு என்பது 69% என்பது எப்பொழுது வந்தது? 1990களில் செல்வ ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக முதல் முறை வந்த உடனே இதை முன்னெடுக்கிறார். அதற்கு முன்னர் 50% என்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் காலத்தில் இருந்தது. அதற்கு முன்னர் கருணாநிதி ஆட்சி காலத்தில் ஒரு % வந்தது. இப்படி தான் வந்திருக்கிறது. இப்போ நம்முடைய கேள்வி உள்ளபடியே என்னென்னா, எப்பொழுது வெளியேறினார்கள் என்ற கால வரையை சொல்லுங்கள். எதனால் வெளியேறினார்கள் என்ப காரணங்களை நாம் ஆராய்வோம். இதில் அவர்கள் விரட்டப்பட்டார்கள், அவர்கள் அடித்து துரத்தப்பட்டார்கள் என்ற பொய்யான கட்டமைப்பை ஏன் செய்கிறீர்கள்? இதற்கு சிலர் பட்டியலிடுகிறார்கள். எனக்கு தெரிந்து கடலூரில் பல கிராமங்களில் விரட்டப்பட்டார்கள், அவர்கள் இடமெல்லாம் அபகரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி அனைத்து சாதியினரும் வேறு சாதியினர் மீது பல குற்றச்சாட்டுக்களை தமிழகம் பூராவும் வைத்திருக்கிறார்கள், தமிழகம் முழுவதும் வைக்கிறார்கள். எந்த சாதியை வேணால் எடுங்க. முரசொலி கட்டிடமே மூலப்பத்திரத்தை காணோம், அது பஞ்சமி நிலம் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். இப்படி ஒவ்வொரு சாதியினரும் இந்த குற்றச்சாட்டை வைப்பது என்பதனை பார்க்க முடிகிறது. ஆனால் பரவலாக இதுதான் உண்மையா என்றால் கிடையாது. கண்டிப்பாக சம்பவங்கள் நடந்திருக்கலாம், சம்பவமே நடக்கலை. தேனாரும் பாலாரும் பிராமணர்களுக்கு ஓடியது என்று யாரும் சொல்ல போகிறதில்லை. இன்றைக்கு பிராமணர்களுடைய நிலை மோசமாக இருக்குன்னா அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கிறது. அதில் ஒரு காரணமாக இதையும் கூட நம்ம சொல்லலாம். ஆனால் இது மட்டுமே காரணம் என்று நம்ம பேச முடியாது. ஆனால் எப்பொழுது இந்த கொடுமைகள் நடத்தப்பட்டது என்பதனை சொல்ல வேண்டும் இல்லையா?
67 அண்ணாதுரை அவர்கள் ஆட்சிக்கு வந்து விடுகிறார்கள். மிக தெளிவாக ராஜாஜியுடன் கூட்டணி அமைத்து அந்த ஆட்சி அமைகிறது. அண்ணாதுரை அவர்களுடைய மறைவு வரையில் ராஜாஜி அந்த கூட்டணியில் இருக்கிறார். அப்படி என்றால் இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் அண்ணாதுரை அவர்களுடைய மறைவிற்கு ஒரு சில மாதங்களுக்கு முன் வெளியேறினார் என்று கூட சொல்லலாம். அப்படி கூட வச்சுக்கோமே வரலாறு. எப்படி பார்த்தாலுமே 67 அண்ணாதுரை அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது திரு ராஜாஜி அவர்கள் கூட்டணியில் இருந்தாரா இல்லையா? இருந்தார் என்றால் அவர் குரல் எழுப்பினாரா? திரு அண்ணாதுரை அவர்கள் முதலமைச்சராக இருந்த 2.5 ஆண்டுகளில் பிராமணர்களுக்கு எதிராக பிரச்சனைகள் ஏற்பட்டது என்று எங்காவது வரலாறு இருக்கிறது என்றால் அந்த கோப்புகளை காண்பியுங்கள், நாம் ஒப்பீடு செய்வோம். காமராஜர் ஆட்சி காலத்தில் பிராமணர்களுக்கு எதிராக எவ்வளவு செயல்கள், வன்முறை செயல்கள் நடைபெற்றன, அண்ணாதுரை ஆட்சி காலத்தில் எவ்வளவு வன்முறை செயல்கள் நடைபெற்றன என்று நாம் ஒப்பீடு செய்வோம். அதற்கு அடுத்தது வந்தது கருணாநிதி ஆட்சி. கருணாநிதி ஆட்சியில் இந்த பிரச்சனை இருந்தது. ஏனென்றால் கருணாநிதி முழுக்க முழுக்க திரு அண்ணாதுரை அவர்களுடைய நிலைப்பாட்டிலிருந்து விலகிச் செல்ல ஆரம்பித்தார். அப்படி அவர் விலகிச் செல்ல ஆரம்பிக்கும் பொழுது அவருடைய கட்டுப்பாட்டில் இந்த கட்சி வர வேண்டும், திரு அண்ணாதுரை அவர்களுடன் சமகாலத்தில் பயணித்தவர்களை ஓரங்கட்ட வேண்டும் என்பதற்காக அவருடைய கட்டுப்பாட்டில் அவர் அந்த கட்சியை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அவர் துணைக்கு சேர்த்து கொண்ட ஆள்தான் திரு ஈவேரா. அதுவரையில் ஈவேராவுடைய அரசியல் என்பது மிகப்பெரிய தாக்கத்தை தமிழக அரசியலில் ஏற்படுத்தவில்லை என்பதுதான் உண்மை. தேர்தல் அரசியலிலும் அப்படித்தான். அப்படி ஏற்படுத்தி இருந்தால் திமுக ஆட்சிக்கே வந்திருக்க முடியாது. திமுக முதல் முறை 15 எம்எல்ஏக்களும் அடுத்த முறை 55 எம்எல்ஏக்களையும் வெற்றி பெற்றிருக்க முடியாது. 3வது முறை ஆட்சி கட்டிலேயே வந்து அமர்ந்திருக்க முடியாது. 3 தேர்தல்களெல்லாம் திமுக சந்தித்தது. இந்த 3 தேர்தல்களிலும் ஈவேரா திமுகவை எதிர்த்தார். மிகப்பெரிய அரசியல் தாக்கத்தை ஈவேராவால் ஏற்படுத்தியிருக்க முடியும் என்றால் கண்டிப்பாக திமுக வெற்றி பெற்றிருக்க முடியாது. அப்படி என்றால் இதில் இருக்கக்கூடிய நுண்ண அரசியலை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த நுண்ண அரசியல் என்ன? கருணாநிதி அண்ணாதுரையை மழுங்கடித்து ஈவேராவை கையில் எடுத்துக்கொண்டார். தன்னுடைய ஆதிக்கத்தை இங்கே செலுத்த வேண்டும் என்பதற்காக இதற்கு ஈவேராவும் துணை சென்றார். ஆனால் இயற்கை வேறு ஒரு கணக்கு போட்டது. 71 கருணாநிதி மீண்டும் ஆட்சிக்கு வருகிறார். எம்ஜிஆரோட உதவியுடன் தான் அவர் ஆட்சிக்கு வருகிறார் என்றது எல்லோருக்குமே தெரியும். இந்திரா காந்தி போட்டியிடவே இல்லை தமிழக சட்டமன்றத்தில், நாடாளுமன்றத்தில் தான் அவர்களுடைய கூட்டணி இருந்தது. இந்திரா காங்கிரஸ் போட்டியிடாமல் பின்வாங்கியது. இதெல்லாம் அவர்களுக்கு உதவியது. 183 இடங்கள் என்று அசுர பலத்தில் கருணாநிதி அமர்ந்த பின்னர் ஈவேராவுடைய துணையுடன் பிராமணர்களுக்கு எதிரான செயல்பாடுகளில் இறங்கினார். அப்பவும் கூட பார்த்தீங்கன்னா 73 ஈவேரா மறைந்து விடுகிறார். 72 ஈவேரா இருக்கும் பொழுதே அவருடைய கடைசி காலத்தில் பார்த்தீங்கன்னாக்க திமுக 2ஆக பிளவுபடுகிறது. அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உருவாகிறது. அப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உருவாகும் பொழுது அண்ணா கண்ட திமுக என்பதனை முன்னெடுக்க வேண்டும் அப்படின்றது தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய நோக்கமாக இருக்கிறது. இதில் இன்னொரு விஷயத்தையும் சொல்ல மறந்துட்டேன், அதையும் இங்கே குறிப்பிடுறேன். திமுக ஆரம்பிக்கப்பட்ட புதிதில் நடமாடும் பல்கலைக்கழகம் என்று அழைக்கப்பட்ட நாவலர் நெடுஞ்செழியன் அவர்கள் ஒரு கட்டுரையை வெளியிடுகிறார். இந்த கட்டுரை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் நாங்கள் பிராமணர்கள் சேருவதை வரவேற்கிறோம். ஏனென்றால் தீகாவில் திராவிடர் கழகத்தில் பிராமணர்களுக்கு அனுமதி கிடையாது. இன்று வரையில் அதுதான் நிலை. அவருடைய விதிமுறையே அதுதான் சொல்கிறது, பிராமணர்களுக்கு அனுமதி கிடையாது என்று. ஆனால் அதிலிருந்து விடுபட வேண்டும் என்பதனால்தான் நாவலர் நெடுஞ்செழியன் அவர்கள் அந்த கட்டுரையை எழுதுகிறார். அந்த கட்டுரையை முழுவதுமாக திரு அண்ணாதுரை அவர்கள் ஆமோதிக்கிறார். ஏனென்றால் அப்பொழுது அந்த கட்சியில் இருந்த திரு நாத்திகம் ராமசாமின்னு ஒருத்தர் இருந்தார். அதை பற்றி நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம், போய் எடுத்து படிங்க. நாத்திகம் பத்திரிகையை நடத்தி கொண்டிருந்தார். அவர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார். எப்படி நீங்கள் இதை செய்யலாம் என்று அதற்கு ஒரு விளக்கமும் கொடுத்தார்கள். அவர்கள் என்ன விளக்கம் கொடுத்தார்கள் தெரியுமா? திராவிடர் கழகம் என்று அந்த இயக்கத்தின் பெயர், ஈவேரா ஆரம்பித்த இயக்கத்தின் பெயர். எல்லோரும் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். நீதி கட்சி திராவிடர் கழகம் என்று பெயர் மாற்றப்பட்டது என்று. இல்லை, நீதி கட்சி 2ஆக பிளவுபட்டது.
ஈவேரா தலைமையிலான குழு திராவிடர் கழகம் என்று பெயரை வைத்துக் கொண்டது. ஏனென்றால் பெயரில் ஒரு சிக்கல் வரும், பிளவு ஏற்பட்டது என்பதனால். அந்த திராவிடர் கழகம் என்பது திராவிடர்களுக்கான இயக்கம் என்று அறியப்பட்டது. அது பெயரே அதுதான். ஆனால் திமுகவுடைய அந்த பெயர் விரிவாக்கம் என்ன? கூர்ந்து கவனிக்கணும். திராவிட முன்னேற்ற கழகம், திராவிடர் முன்னேற்ற கழகம் அல்ல. அந்த விளக்கமும் கொடுக்கிறார் திரு அண்ணாதுரை அவர்கள். அக்காலகட்டத்தில் கொடுத்த விளக்கம், நாங்கள் ஒரு இனத்திற்காக இந்த இயக்கம் என்று சுருக்கிவிட விரும்பவில்லை. திராவிடர்களும் இதில் அங்கம் வகிக்கலாம், ஆரியர்களும் அங்கம் வகிக்கலாம், எல்லோருக்குமான இயக்கம் என்று அவர் சொல்கிறார். அந்த அடிப்படையில் தான் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்றும் சொல்லிவிடுகிறார். அப்படி என்றால் திராவிடர் கழகம் முன்னெடுத்த பிராமண எதிர்ப்பு என்பதிலிருந்து முழுவதுமாக திமுக விடுபட்டது. அண்ணாதுரை காலத்தில் திராவிடர் கழகத்தின் கடவுள் எதிர்ப்பு, கடவுள் மறுப்பு என்பதிலிருந்தும் விடுபட்டது திரு அண்ணாதுரை காலத்தில். அதேபோல ஆரிய படையெடுப்பு, ஆரியர்களை விரட்ட வேண்டும் போன்ற இந்த நிலைப்பாட்டிலிருந்தும் திராவிட முன்னேற்ற கழகம் விடுபட்டது அண்ணாதுரை காலத்தில். ஆனால் இதற்கெல்லாம் மீண்டும் உயிர் கொடுக்க முனைந்தார் கருணாநிதி 1971. 69 72 அந்த 3 ஆண்டு காலம், அதாவது அண்ணாதுரை மறைந்த பொழுது முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்ட கருணாநிதி அந்த காலத்திலிருந்து 72 வரையில் இந்த முயற்சியை மேற்கொண்டார். அதற்கு பின்னர் அதிமுக தோன்றிவிட்டது. அதிமுக தோன்றும் பொழுதே அண்ணா கண்ட கனவான அண்ணா கண்ட திமுகவைத்தான் நாங்கள் முன்னெடுத்து செல்வோம் என்று அண்ணாவின் பெயரை கொடியிலும் தாங்கி, அண்ணாவின் பெயரை அந்த இயக்கத்தின் பெயரிலும் வைத்து, அண்ணாவை தன்னுடைய நெஞ்சிலும் தாங்கி முன்னெடுத்து சென்றார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அப்பொழுது பிராமணர்களுக்கு முன்னுரிமையும் வழங்கப்பட்டது. முன்னுரிமை என்பதை விட அவர்களுக்கான பிரதிநிதித்துவமும் வழங்கப்பட்டது. டாக்டர் ஹண்டே போன்றவர்களுக்கு வாய்ப்பும் வழங்கப்பட்டது. ராஜாஜியுடன் பயணித்தவர் தான் டாக்டர் ஹண்டே. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் என்னுடைய அம்மா, அவங்க அம்ஜிக்கரையில் இருந்தாங்க, அவங்களுடைய குடும்ப டாக்டர் அவர். அப்போ அவர்களுக்கெல்லாம் வாய்ப்பு வழங்கப்பட்டது. அப்படி என்றால் இங்கே பிராமண துவேஷம் என்பது யாரால் முன்னெடுக்கப்பட்டது? ஈவேராவால் முன்னெடுக்கப்பட்டது. கருணாநிதியால் தொடரப்பட வேண்டும் என்று முயற்சிக்கப்பட்டது. அது அண்ணாதுரை இருந்த வரையில் நடக்கவில்லை. அண்ணாதுரை காலத்திற்கு பின்னர் 3 ஆண்டுகள் நடந்திருக்கலாம். ஆனால் அதிமுக வந்ததுக்கப்புறம் அது அறவே நடக்கவில்லை. அதற்கு பின்னர் அதிமுக ஆட்சிக்கு வந்துவிட்டது. 77 ஆட்சிக்கு வந்துடுது. 77 ஆட்சிக்கு வந்த பின்னர் தொடர்ச்சியாக 87 வரைக்கும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறார். அப்பொழுதெல்லாம் பிராமணர்கள் எதிர்ப்பு என்பதே கிடையாது. அடுத்து ஒரு பிராமண பெண்மணி முதலாக முதலமைச்சராகிறார், திருமதி VN ஜானகி. அடுத்து பொதுச் செயலாளராக ஒரு பிராமண பெண்மணி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வருகிறார், செல்வி ஜெயலலிதா. அதன் பின்னர் 2016 வரைக்கும் ஒரு பிராமண பெண்மணி தான் அந்த இயக்கத்தை வழிநடத்தினார். அப்பொழுதெல்லாம் பிராமணர்களுக்கு எதிரான இந்த பிரச்சனைகள் கிடையாது, வெகுவாக கிடையாது. இங்கொன்றும் அங்கொன்றுமாக எழும்பொழுதெல்லாம் சட்டம் அதன் வேலையை செய்தது. அப்போ சொல்லுங்கள், எங்கே பிராமணர்கள் விரட்டப்பட்டார்கள்? எப்பொழுது விரட்டப்பட்டார்கள்? யாரால் விரட்டப்பட்டார்கள்? யார் அதற்கு துணை போனார்கள்? அப்படி என்றால் இங்கே அதிமுகவை குறை கூற என்ன இருக்கிறது? திராவிட இயக்கங்களை முதலில் குறை கூற என்ன இருக்கிறது? திராவிடர் கழகத்தை விட்டுடுங்க, தேர்தல் அரசியலில் இருந்த திராவிட இயக்கங்களை குறை கூற என்ன இருக்கிறது? கருணாநிதி தலைமையிலான திமுக செய்த தவறுகளுக்கு கருணாநிதி தலைமையிலான திமுகவினர் அல்லது கருணாநிதி திமுகவை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற ஸ்டாலின், உதயநிதி, இந்த இன்பநிதி, இன்னும் வரக்கூடிய இன்னொரு கேடுகட்ட நிதி, அவர்கள் விளக்கம் கொடுத்து கொண்டு போகட்டும். நான் கேட்கக்கூடியது இங்கே அதிமுகவை எப்படி குறை சொல்வீர்கள்? உடனே என்ன சொல்வார்கள் தெரியுமா? காஞ்சி மடத்தின் மீது தாக்குதல் நடத்தினார் செல்வி ஜெயலலிதா அப்படின்ட்டு. காஞ்சி மடம் என்பது ஒரு மடம். பிராமணர்களுக்கு இங்கே பல மடங்கள் இருக்கின்றன, ஜீயர் மடங்களே ஏராளம் இருக்கின்றன. இப்போ எனக்கே அவுபில மடம். என்னோட இன்னொரு நண்பர், அவரும் ஐயங்கார் தான், அவருக்கு கண்ணன் சுவாமிகள். ஒரு ஐயங்கார் இருக்கார், அவருக்கு பார்த்தீங்கன்னாக்கா சுயமாச்சாரியா, அவர்கள் குடும்பத்திலேயே மூத்தவர்கள் சுயமாச்சாரியா என்று இருப்பார்கள். இப்படி பல இருக்குது, பல பிரிவுகள் இருக்குது. சரி, காஞ்சி மடத்துக்கே வரும். காஞ்சி மடத்தில் நடந்தது ஒரு அவர்களுக்குள்ளே, அந்த மடத்திற்குள்ளே இருந்த ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனை சட்டம் ஒழுங்காக வரும்பொழுது ஒரு மாநிலத்தில் முதலமைச்சர் என்பவர் தன்னுடைய சாதியா இல்லையா என்றெல்லாம் பார்த்து கொண்டிருக்க முடியாது. ஒரு முதலமைச்சர் செய்ய வேண்டியது என்ன? சட்டம் தன் கடமையை செய்யும் என்று சொல்வது மட்டும்தான்.
அப்போது ஒரு முதல் தகவல் அறிக்கை போடப்படும் பொழுது ஒரு பிராமணர் கொல்லப்படுகிறார், அதுவும் ஒரு கோவிலுக்குள்ளேயே, கோவில் வளாகத்திற்குள்ளேயே வெட்டி சாய்க்கப்படுகிறார் என்கிற பொழுது அது சார்ந்த குற்றச்சாட்டு அந்த குடும்பம், அந்த வெட்டி சாய்க்கப்பட்டவருடைய ஏழை பிராமண குடும்பம் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறது. ஒரு மடாதிபதி மீது ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறது என்கிற பொழுது சட்டத்தின் பார்வையில் தான் அதை கொண்டு போக முடியும் என்கிற நிலையில் அப்பொழுதைய முதலமைச்சராக இருந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிடுகிறார். இதை எல்லோரும் மறைக்கிறார்கள். நான் சொல்கிறேன் அந்த அறிக்கை என்னென்று. என் வாழ்நாளில் நான் எடுத்த மிக கடினமான ஒரு முடிவு இது. இந்த குற்றச்சாட்டுகள் உண்மையாக இருக்கக்கூடாது என்பதுதான் என் வேண்டுதல். ஆனால் சட்டம் அதன் கடமையை செய்வதை நான் தடுக்க முடியாது என்று அவர் சொல்கிறார். மிகுந்த மனவேதனையுடன் தான் இந்த நடவடிக்கைக்கு நான் உடன்பட வேண்டியதாக இருக்கிறது என்று அவர் சொல்கிறார். அதோடு அந்த பிரச்சனை முடிகிறது. இவர்கள் நினைத்தால் செல்வி ஜெயலலிதா மாதிரி வராது, இப்போ எடப்பாடி பழனிசாமி வந்துட்டார் அப்படின்வாங்க. இவர்கள் நினைத்தால் உடனே அது காஞ்சி மடத்துக்கு எதிராக அவங்க அம்மா முடிவு எடுக்கலையான்ட்டு. காஞ்சி மடம் விவகாரம் நடந்தது 2004. 2006 எஸ்வி சேகர் ஜெயிக்கலையா மயிலாப்பூரில் அதிமுகவுடைய சின்னத்தில். அடுத்து 2011 அதிமுக வெற்றி பெறலையா? இதே மயிலாப்பூரில் அதிமுக வெற்றி பெறலையா? சென்னையில் பல இடங்களில் அதிமுக வெற்றி பெறலையா? 2014 பெருவாரியான வாக்குகளை அதிமுக பெறலையா தமிழகம் முழுவதும்? அப்பொழுதெல்லாம் பிராமணர்கள் யாருக்கு வாக்களித்தார்கள்? அப்பொழுதெல்லாம் அதிமுக இனித்ததா? ஏனென்றால் ஒரு பிராமண தலைவி இருந்ததுனால இனித்ததா? அப்பொழுது என்றால் சாதி வெறி இருப்பது யாருக்கு? பிராமணர்களுக்கு எதிராக பேசுபவர்களுக்கா அல்லது பிராமணர்களுக்கா? நம்மை நாமே அசிங்கப்படுத்திப்பது போல தானே இது. ஒரு பிராமண பெண் தலைமை தாங்கினால் நாங்கள் ஆதரவு கொடுப்போம், இல்லை என்றால் நாங்கள் ஆதரவு தரமாட்டோம் என்று சொல்வோமா? இது என்ன மாதிரியான பச்சை அயோக்கியத்தனம்? இதை நாம் சுய பரிசோதனை செய்ய வேண்டாமா? பிராமணர்களுக்காக என்ன செய்தால்? நான் என்ன கேட்குறேன், அதிமுக எதுவுமே செய்யலைன்னு சொல்கிறீங்களே, பாரதிய ஜனதா பிராமணர்களுக்காக என்ன செய்தது சொல்லுங்கள், கேட்டுக்கொள்கிறேன். கோவில்களிலிருந்து அர்ச்சகர்களுக்கு நல்லது செய்ததா பாரதிய ஜனதா? அது ஆளுகின்ற மாநிலங்களில் நான் சொல்லட்டுமா, பட்டியலிடட்டுமா? உத்தராகண்டில் இருக்கக்கூடிய கோவில்களை அபகரிக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா முனைந்தது. நீதிமன்றத்துக்கு செல்வோம் என்று சொன்னதற்கப்புறம் பின்வாங்கியது. அதே போல் பந்தர்பூர், மகாராஷ்டிராவில் பந்தர்பூரில் இருக்கக்கூடிய அந்த கோவிலை, மிகப்பெரிய கோவில், அதையும் கையில் எடுக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா முனைகிறது. அப்பொழுது ஒரு பிரமாண பத்திரத்தை கொடுக்கிறார்கள். என்ன பிரமாண பத்திரம் தெரியுமா? பந்தர்பூர் கோவிலை கையகப்படுத்துவதற்கு பாரதிய ஜனதா அரசு சொன்ன காரணம் என்ன தெரியுமா? கோவிலில் பணிபுரிகின்ற அர்ச்சகர்கள் பேராசைக்காரர்கள், ரப்பேஷியஸ் என்று குறிப்பிட்டு பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்கிறார்கள். என்ன? அத்தனை அர்ச்சகர்களும் பேராசைக்காரர்கள் என்று பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்தது பாரதிய ஜனதா. திமுக கூட தட்டேந்துபவர்கள் என்று இங்கும் அங்கும் அந்த மேடைகளில் பேசிட்டு போவான் திமுககாரன், இல்லை ஏதாவது ஒரு தற்கூரி அமைச்சர் அதை வளருவான். ஆனால் எந்த இடத்திலும் நீதிமன்றத்தில் இப்படி ஒரு பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்யலை. கோவில் அர்ச்சகர்கள், அதுவும் பந்தர்பூர் கோவில் அர்ச்சகர்கள் பிராமணர்கள், அவர்கள் அனைவரும் பேராசைக்காரர்கள் என்று ஒரு பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்கிறது என்றால் எப்படிப்பட்ட அயோக்கியத்தனமான கட்சி இந்த கட்சி! உத்தரப்பிரதேசத்தில் தினம் தினம் பிராமணர்கள் கொல்லப்படுகிறார்கள், வெட்டி சாய்க்கப்படுகிறார்கள். இதெல்லாம் ஆதாரங்களின் அடிப்படையில் இருக்கிறது. நான் என்ன கேட்குறேன்னாக்கா, பிராமணர்கள் அங்கே 15% இருக்கிறார்கள், எண்ணிக்கை அளவில் அதிகமாக இருப்பதனால் இந்த வன்முறை செயல்கள் நடக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு முட்டாள்தனமான வாதத்தை வைத்தாலும் கூட, என்னுடைய கேள்வி, அப்படி நடக்கும் பொழுது நடவடிக்கை எடுக்க வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய டபுள் என்ஜின் சர்க்கார் என்கிற பாரதிய ஜனதா ஏன் வேடிக்கை பார்க்கிறது? ஏன் நடவடிக்கை எடுக்க மறுக்கிறது? ஒரு பூஜாரி மதுராவில் எரித்து கொல்லப்படுகிறார். வீட்டில் சடங்குகள் செய்ய வேண்டும் என்று அழைத்து வரப்பட்டு வீட்டில் வைத்து கொளுத்தப்பட்டிருக்கிறார். அவருடைய 2 மகன்கள் சின்ன சின்ன குழந்தைங்க ரோட்டில் இருக்கிறார்கள். அரசாங்கத்திடமிருந்து ஒரு நிவாரணமும் வரவில்லை. இதுபோல் பல நிகழ்ச்சிகளை நான் சொல்லிக்கொண்டே போக முடியும். தினம் தினம் நடந்து கொண்டிருக்கிறது, தினம் தினம் நானும் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன், எல்லாமே ஆதாரங்களின் அடிப்படையில். அடுத்து மத்திய பிரதேசத்தில் நேற்று நாம் ஈவேரா காலத்தில் பூனல் அறுக்கப்பட்டதை பற்றி பேசினோம். நேற்று மத்திய பிரதேசத்தில் ஒரு பிராமண பண்டிதர், அவருடைய குழுமி முட்டையடிக்கப்பட்டு அவருடைய பூனல் அறுக்கப்பட்டு
அவர் அவமானப்படுத்தப்படுகிறார் காவல்துறையினரால். யார் ஆட்சி செய்கிறார்கள் அங்கே? இதுவே தமிழ்நாட்டில் நடந்திருந்தால் என்ன பேசியிருப்போம்? அப்படி என்றால் இங்கே பிரச்சனை திமுகவோ அதிமுகவோ கிடையாது. அதே மாதிரி பாஜக மிகப்பெரிய பிராமண காவலர்களும் கிடையாது. நான் இன்னைக்கு சொல்கிறேன், திரும்பவும் சொல்கிறேன், பிராமணர்கள் அல்லாத இடைநிலை சாதிகளுக்கான ஒரு இயக்கமாக நீதி கட்சி எப்படி உருவானதோ அதே போல இன்றைக்கு பாரதிய ஜனதா என்பது ஓபிசி கட்சியாக உருமாறி நிற்கிறது. இது எங்கிருந்து நமக்கு பயன் கிடைக்கப் போகிறது கேட்டால் இடபிள்யூஎஸ் கொடுத்திருக்கிறார். இந்த இடபிள்யூஎஸ் பிடித்து தொங்கிக் கொண்டிருக்கிறீர்களே, இடபிள்யூஎஸ் என்றால் என்ன என்று தெரியுமா? தமிழ்நாட்டில் மட்டும் 76 சாதிகளுக்கு இந்த இடபிள்யூஎஸ் வருது. இந்த 76 சாதிகளில் 75 சாதிகள் இதை தேர்தல் அரசியலாக பார்க்கல. அவர்களுக்கெல்லாம் வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கிறது. அவர்களெல்லாம் அதை தேர்தல் அரசியலாக பார்க்கல. ஒரே ஒரு சாதி, பிராமண சாதி மட்டும் இதை ஏன் தேர்தல் அரசியலாக பார்க்க வேண்டும் என்பதுதான் கேள்வி. இந்த இடபிள்யூஎஸ் என்பது ஒரு மோசடி வேலை. இந்த திட்டத்தை கொண்டு வந்தது உத்தரப்பிரதேச தேர்தலை கணக்கில் கொண்டு 2017-18 காலகட்டத்தில். நம்முடைய கேள்வி இங்கே என்னன்னா, இந்த இடபிள்யூஎஸ் என்பதனால் ஒரு பயனும் கிடையாது தமிழ்நாட்டில். ஏன்னா 76 சாதிகள் இதன் கீழ் வருகிறார்கள். ரெட்டியார்லேருந்து ஆரம்பித்து மரக்காயர்லேருந்து ஆரம்பித்து 76 சாதிகள் இதில் வருகிறார்கள். இதில் ஒன்றுதான் பிராமணர்கள். அப்போது இந்த ஒரே ஒரு சாதி இதை தேர்தல் அரசியலாக மாற்றுவதால் என்ன பயன்? அப்படி மாற்றவில்லை. பாஜக இந்த இடபிள்யூஎஸை அனுமதிக்கிறது என்றே வைத்துக்கொள்வோம். அத்தைக்கு மீசை முளைத்தால் அது நடக்கலாம் என்பது வேற கதை. ஆனால் அப்படி நடக்கிறது என்றாலும் கூட அதனால் பிராமணர்களுக்கு என்ன பயன்? எந்த பிராமணர்களுக்கு பயன்? ஏழை பிராமணனுக்கு கிடைக்கப் போகிறதா? நீ வச்சிருக்க சீலிங் 8 லட்ச ரூபாய், ஆண்டுக்கு 8 லட்ச ரூபாய் வருமானம் என்றால் எவ்வளவு கணக்கு போட்டுக்கோங்க. 60,000 வச்சுப்போமா மாதம்? 50,000 வச்சுக்கோங்க மாதம். 50,000 60,000 மாதம் வருமானம் இருக்கக்கூடிய குடும்பங்கள் அவங்களுடைய பிள்ளைகளை டியூஷனுக்கு அனுப்ப முடியும், அவங்களுடைய பிள்ளைகளை நன்கு படிக்க வைக்க முடியும். அவர்கள் முதல்ல போய் ஃபில் பண்ணுவாங்க அந்த கோட்டாவை, இல்லையா? மாதம் 300 ரூபாய் 1000 ரூபாய்க்கு உழைத்து கொண்டிருக்கின்ற அந்த அர்ச்சகக்குடி பிராமணனுக்கு இது பயன்பெற போகிறதா? இல்லை. அப்படின்ற நிலையில் எதற்காக இந்த கூப்பாடு இடபிள்யூஎஸ்ன்னு? அதாவது பிராமணர்கள் சிந்தனை வளம் கொண்டவர்கள் அப்படின்ற ஒரு தோற்றம் இருக்குது பாருங்க, அதையே நம்ம குப்பையில் போட்டுடுறோம். இந்த மாதிரியான நம்முடைய ஒரு உளறல்களாலும் இது போன்ற பிதற்றல்களை நாம் நம்புவதாலும் கண்ணை மூடிக்கொண்டு நம்புறது. நான் என்ன கேட்குறேன்னா, 3% பிராமணர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய செல்வந்தர்களில் 20% டாப் செல்வந்தர்கள், மிகப்பெரிய பணக்காரர்கள் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா 20% பேர் பிராமணர்கள். பிராமணர்கள் அழிக்கப்பட்டார்கள், ஒழிக்கப்பட்டார்கள், ஒடுக்கப்பட்டார்கள் என்றால் இவர்கள் எல்லோரும் எங்கே எப்படி பணக்காரர்கள் ஆனார்கள்? எங்கே தொழில் செய்தார்கள்? என்னுடைய குடும்பம் எடுத்துப்போம். என்னுடைய தாத்தா ஒரு சப் ரெஜிஸ்ட்ரார் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில். என்னுடைய அம்மா வழி தாத்தா அவர் ஒரு போஸ்ட் மாஸ்டர். ஆனால் 1970களிலேயே என்னுடைய தாய் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்தார். என்னுடைய தந்தையை விட அதிகம் அவர் சம்பாதித்து கொண்டிருந்தார். அதற்கப்புறம் என்னுடைய தந்தை பார்த்தீங்கன்னாக்கா அவர் படித்து அவராக அவருடைய குடும்பத்தில் அவருடன் பிறந்தவர்கள் 8 பேர். அவராக படித்து அவராக வளர்ந்து அவருடைய சொந்த உழைப்பினால் உயர்ந்து இன்றைக்கு ஒரு நல்ல நிலையில் இருக்கிறார். அப்போ என்னுடைய தாயும் என்னுடைய தந்தையும் அவர்கள் எந்த சொத்தையும் அவர்களுடைய மூதாதையர்களிடமிருந்து அவர்களுடைய தாய் தந்தையர்களிடமிருந்து பெறவில்லை. அவர்களாக உழைத்து சம்பாதித்தது. 1970களில் சம்பாதித்தார்கள், 80களில் சம்பாதித்தார்கள். 80களில் என் தந்தை ஒரு வீடே வாங்கினார். நான் கூட யோசிப்பது உண்டு, எப்படி அவர் வாங்கியிருப்பார், என்ன ஒரு உழைப்பு போட்டிருக்கணும் அவர் வாங்கிறதுக்கு. ஏன்னா அவர் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சிட்ஃபண்டில் ஏஜெண்ட்டாக இருந்தார். இதுலேயும் உழைத்து அதுலேயும் உழைத்து இவ்வளவு உழைத்து ஒரு வீடை வாங்க முடிந்தது அவரால். அது ஒரு சின்ன அப்பார்ட்மெண்ட் தான், ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட்டோ 900 ஸ்கொயர் ஃபீட்டோ ஒரு அப்பார்ட்மெண்ட்டை வாங்கினார். அதிலிருந்து படிப்படியாக அவர் வளர்ந்து வந்தார். பிராமணர்களுக்கு இங்கே வாய்ப்பே இல்லை என்றால் அவர் எப்படி வளர்ந்துருக்க முடியும்? அவர் மட்டும் இல்லை, அவருடன் பிறந்த 8 பேரும் நல்லா தானே இருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர் இங்கே இல்லை, அவங்க அமெரிக்காவுக்கு சென்று விட்டார்கள். அவர் யார் விரட்டினாங்களா அமெரிக்காவுக்கு? அவர்கள் எல்லோரும் உழைத்து படித்து உழைத்து அவர்களுடைய தேவைக்காக அவர்களுடைய பொருளாதார மேம்பாட்டிற்காக அவர்கள் அங்கே சென்றார்கள்.
இப்படி என்னால் பல குடும்பங்களை காண்பிக்க முடியும். இதனால் யாருமே பாதிக்கப்படலைன்னு நான் சொல்ல போகிறதில்லை. அப்படிப்பட்ட ஒரு கண்மூடித்தனமான ஒரு நிலைப்பாட்டையும் நான் கொள்ளப் போவதில்லை. வன்முறையை எந்த இடத்துலையும் நியாயப்படுத்த போகிறதில்லை. இந்த வன்மம் கலந்த பேச்சு இருக்க பாருங்க, திமுக அயோக்கியர்கள் வைக்கக்கூடிய பேச்சாக இருக்கட்டும், அல்லது திக அயோக்கியர்கள் வைக்கக்கூடிய பேச்சாக இருக்கட்டும், இதையும் நான் எந்த இடத்துலையும் ஆதரிக்கப் போவதில்லை. அதையெல்லாம் நான் முழுவதுமாக எதிர்க்கிறேன். ஆனால் பாஜக தான் இதற்கு விடிவு காலம் என்று யோசிப்பது என்ன மாதிரியான அயோக்கியத்தனம்? இந்த மோடின்ற ஒரு நபர் அங்கே ஆட்சியில் இருப்பதுனால எல்லாமே இங்கே மாறிடுமா? நாளைக்கு மோடியில் என்ன பண்ணுவீங்க? பாரதிய ஜனதா அவங்களுக்கு உறுதுணையாக நிற்குமா? நாளைக்கு இங்கே ஒரு திமுக கவுன்சிலர் பிரச்சனைனா அண்ணா திமுக காரன் தான் வந்து நிற்பான். பாரதிய ஜனதாக்காரங்க வந்து ஜெய் ஸ்ரீராம்னு ஓடிவிடுவான், பாரத் மாதா கி ஜெயின்னு ஓடிவிடுவான். இங்கே நிற்கிறது யார்? அண்ணா திமுக காரன் தான் நிற்பான். அப்படின்னா நீங்கள் அதிமுகவை ஆதரிக்காமல் போங்க, அது வேறு விஷயம். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய பிராமணர்களுடைய நிலை என்ன தெரியுமா? டெல்லியில் இருக்க அரசனை நம்பி இவ்வளவு காலமாக நம்முடன் இருந்த புருஷனான அதிமுகவை கைவிட்ட கதை தான். அதுலேயும் ஒரு கத்துக்குட்டி, ஒரு அறவேக்காடு, அந்த அறவேக்காடு அரவக்குறிச்சி அயோக்கிய ராஸ்கல் வந்து உங்கள்கிட்ட ஒரு பொய்யை சொல்கிறான். யூதர்கள் போல் நடத்தப்பட்டார்கள் பிராமணர்கள். அதாவது உங்களை எல்லாம் கோழைகள், நாட்டை விட்டு ஓடி போன கோழைகள்னு இன்றைக்கு இந்தியாவை விட்டு ஓடி போய் லண்டனில் உட்காந்துருக்கேன் அந்த லண்டன் லோஃபர் சொல்கிறான்னா அதை கேட்டுக்கிட்டு நீங்களும் வந்து பஜனை போடுறீங்க, பஜனை பண்ணுறீங்களே, உங்களுக்கு ஏதாவது அறிவு இருக்கா? முதல்ல இந்த நங்கநல்லூர், மயிலாப்பூர் மியூசிக் அகாடமி, கேன்டீன், பஜனை மண்டலி இருக்குது பாருங்கள், இது திருந்தணும். அப்போது இங்கே கேள்வி என்னென்னா, இந்த வாதம் இருக்க பாருங்கள். அமெரிக்காவில் உட்காந்துக்கிட்டு ஒரு கும்பல், பெங்களூரில் உட்காந்துக்கிட்டு ஒரு கும்பல், இவர்கள் வைக்கின்ற வாதம் தான் இது. இல்லை, பெங்களூரில் உட்காந்துக்கிட்டு இருக்கக்கூடிய கும்பல்கிட்ட நான் பார்த்து கேட்குறது என்ன தெரியுமா? பிராமணர்களுக்கு எதிரான முதல் போராட்டம் எங்கே நடந்தது தெரியுமா? பிராமணர்களுக்கு எதிரான போராட்டம் முதலில் நடைபெற்றது மைசூர் மாகாணத்தில் தான். மைசூர் மாகாணத்தில் மைசூர் மன்னருடைய அதிகாரிகளாக பெரும்பான்மையாக தமிழ் பிராமணர்கள் இருந்தார்கள். அப்படின்ற காரணத்தினால அங்கே இருந்த கன்னடிகர்கள் முதலில் எதிர்ப்பை தெரிவித்தார்கள். அவர்களுக்கு தார்மீக ஆதரவை நீதி கட்சி இங்கிருந்து வழங்கியது. அப்படி என்றால் பிராமண எதிர்ப்பு என்பது தமிழ்நாட்டில் உதித்ததா? பிராமண எதிர்ப்பு என்பது மகாராஷ்டிராவில் விதைக்கப்பட்டது. யார் விதைத்தார்? ஜோதிபா புலே. அவரை யார் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள்? இதே பாரதிய ஜனதா கொண்டாடி கொண்டிருக்கிறது. அதே போல் பாரதிய ஜனதா கட்சியை பற்றி இன்னொரு விஷயமும் சொல்கிறேன். முதல் முறையாக செல்வி மாயாவதி அவர்கள் முதல் முறையாக முதலமைச்சரான பொழுது பாரதிய ஜனதா வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்தது. பாரதிய ஜனதாவுடைய ஆதரவில் இருந்த பொழுதுதான் பெரியார் மேளா என்கிற பெயரில் ஈவேராவுக்கு விழா எடுக்கப்பட்டது. அதாவது ஈவேரா வாழ்ந்த பொழுது ஒரு விழா எடுக்கப்பட்டது. ஈவேரா மறைந்த பின்னர் 95, 96 இந்த காலகட்டத்தில் 95 இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் 95 செப்டம்பர் பெரியார் மேளா என்று நடத்தப்பட்டது. பாரதிய ஜனதா வேடிக்கை பார்த்தது. ஈவேராவுடைய அந்த தபால் தலையை வெளியிட்டது அத்வானி, எல்கே அத்வானி 1977. வட இந்தியாவில் முதலில் ஈவேராவுக்கு விழா எடுப்பதற்கு துணை போனது பாரதிய ஜனதா. டெல்லியில் ஈவேராவுடைய அந்த தீகாவுடைய அலுவலகம் அங்கே இடிக்கப்பட்ட பொழுது, எதுனா அங்கே வந்து இல்லீகல் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இடிக்க வரும்பொழுது அதை காப்பாற்றியது வாஜ்பாய். இது சொன்னது வைகோ. யாரை ஏமாற்றுவதற்காக இந்த பாரதிய ஜனதா பஜனை? எங்கிருந்து வந்தது இந்த திடீர் குபீர் பாரதிய ஜனதா பாதுகாப்பு பிராமணர்களுக்கு? ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய பைத்தியங்கள் அந்த முட்டாப்பைய வந்தான்னா அவனை பார்த்துட்டு ஜெய விஜயி பவன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்க வேண்டியது தான். எந்த இடத்துலையும் இவனால் தம்படி பிரயோஜனம் கிடையாது பிராமணர்களுக்கு. இதான் உண்மை. இன்னொன்று, சடங்கு சம்பிரதாயங்கள் என்பது நம்ம வீட்டிற்குள் இருக்க வேண்டியவை. அல்லது நாம் கோவிலுக்கு செல்கிறோம் என்றால் நாம் சார்ந்த சடங்கு சம்பிரதாயங்கள். இதை ஒரு அரசியல் மேடையில் கொண்டு வந்து ஒருவன் பரப்புரை செய்வான் என்றால் அவன் ஒரு அயோக்கியன். திமுக என்பது நமக்கு நேரடியாக எதிராக இருக்கிறது என்றால் அது வேறு விஷயம். திக என்பது நமக்கு எதிராக இருக்கிறது என்றால் அது வேறு விஷயம். ஆனால் எவன் ஒருவன் நம்முடனேயே இருந்து கொண்டு நம்முடைய சடங்கு சம்பிரதாயங்களை எல்லாம் மேடையில் ஏற்றி அதை வைத்து ஒரு அரசியல் ஆதாயம் தேட வேண்டும் என்று நினைக்கிறானோ அவன் ஒரு அயோக்கிய பயல்.
இவன் எதிரி என்றால் அவன் பச்சை துரோகி அல்ல, அவன் அயோக்கியன். பிராமணர்களுக்கு யாரும் சலுகை தர வேண்டிய அவசியம் கிடையாது. யார் தருவார்கள் அப்படின்னா யார் தரணும்? முதல்ல இந்த 20% செல்வந்தர்களாக இருக்காங்கல்ல, டாப் பணக்காரர்களாக இருக்கக்கூடிய பிராமணர்கள் இருக்காங்கல்ல, தமிழகத்தின் டாப் பணக்காரர்களில் 20% பிராமணர்கள் இருக்காங்கல்ல, இவங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்க இந்த ஏழை பிராமணர்களுக்கு? சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு ஒரு நாடார் மகாஜன சபை இருக்கு என்றால், இந்த நாடார் மகாஜன சபையில் ஒரு கஷ்டப்படுகின்ற ஒரு நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவன் இருக்கிறான் என்றால் அவனுக்கு அவர்கள் பொருளாதார உதவி கொடுக்கிறார்கள். இன்றைக்கு ஒரு கவுண்டர் சாதி அமைப்பு இருக்குது அப்படின்னா, ஒரு கவுண்டர் சமுதாயத்தில் ஒரு கஷ்டப்படுறவங்க இருக்கான்னா அவனுக்கு அவங்க பொருளாதார உதவியை தருகிறார்கள். இப்படி பல சாதிகள் நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். இன்றைக்கு இருக்கின்ற இந்த இதை எடுத்துக்கோங்க, பெங்களூரில் எடுத்துக்கோங்க. பெங்களூரில் முதலியார் சங்கம் இருக்கிறது. முதலியார் சங்கத்தைச் சேர்ந்த பிரதிநிதிகள் நிறைய பேர் எனக்கு தெரியும். முதலியார் சமுதாயத்தைச் சேர்ந்த பொருளாதார ரீதியில் கஷ்டப்படுபவர்களுக்கு நிறைய உதவி, பொருள் உதவி கோடிக்கணக்கில் செய்கிறார்கள். போய் ஏசி சண்முகத்தை போய் பாருங்கள், எவ்வளவு செய்கிறார். அதே மாதிரி வன்னியர்கள் எடுத்துக்கிட்டாலும் அவங்களுடைய வன்னியர் சங்கம் என்பதை வைத்து பல மாணவர்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை செய்கிறார்கள். அப்படி செய்யக்கூடிய பிராமண சங்கத்தை இங்கே காண்பியுங்கள். தாம்பராஸ் என்று வைத்திருக்கிறார்கள். எதுக்கு திரும்ப வச்சிருக்காம? மேட்ரிமோனியல் சைட். ஐயர் பையனுக்கு ஐயர் பொண்ணை பார்த்து கொடுக்கறதுக்கும், ஐயங்கார் பொண்ணுக்கு ஐயங்கார் பையனை பார்த்து கொடுக்கறதுக்கும், புரோக்கர் வேலை பார்க்கறதுக்கு தான் இவன் தாம்பராஸ்னு நடத்திக்கிட்டு இருக்கான். தாம்பராஸ் என்பது அதற்காக உருவாக்கப்பட்டதா? புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தாம்பராஸ் என்று ஒரு இயக்கம் உருவாக வேண்டும், இந்த சங்கம் உருவாக வேண்டும். எதற்காக சொன்னார்? உங்களுக்கு என்ற ஒரு சங்கம் இருந்தால்தான் இந்த வீரமணி போன்ற அடாவடி நபர்கள் செய்கின்ற அட்டகாசத்திற்கெல்லாம் நீங்கள் பதிலளிக்க முடியும். அப்படின்றதுக்காக தான் தாம்பராஸ் உருவாக்கப்பட்டது. இன்றைக்கு ஏதாவது ஒரு பிராமணர்களுக்கு எதிரான விஷயத்திற்கு தாம்பராஸ் குரல் கொடுத்திருக்கிறதா? நீதிமன்றத்திற்கு சென்றிருக்கிறதா? பிராமணர்கள் என்றால் இலக்காரம் என்றால் பிராமணர்களுக்கு என்று குரல் கொடுக்கக்கூடிய யார் இருக்கிறார்கள்? வெளியிலிருந்து எந்த அயோக்கிய பயனும் வர வேண்டாம். பிராமண சமுதாயத்திலிருந்து யார் இருக்கிறார்கள் அதை சொல்லுங்க பார்க்கலாம். ஒருமித்த குரல் எழுப்பதற்கு யாராவது இருக்கிறார்களா? பிராமணர்களாக ஒன்று கூடி பாஜக ஓட்டு போடணுமா? பிராமணர்களுக்காக ஒன்று கூடி அதிமுக ஓட்டு போடணுமா? ஏன் போடணும்? பிராமணர்களாக ஒன்று கூடி பிராமணர்களுக்காக பேசுவோம். இவனுக்கு ஓட்டு போடு, அவனுக்கு ஓட்டு போடுன்னு நாம எதுக்கு முடிவு பண்ணணும்? எந்த அரசியல் கட்சியும் ஒரு சாதிக்கு எந்த அரசியல் கட்சியும் துணை நிற்க போவதில்லை. இது அந்தந்த சாதிகாரனுக்கும் தெரியும். அதனால தான் அவன் சாதி சங்கம் என்பதனை மிக தெளிவாக பலம் வாய்ந்ததாக வைத்திருக்கிறான். உதாரணத்திற்கு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ சமீபத்தில் நாடார் சங்கத்தோடைய நாடார் மகாஜன சபையோட கூட்டத்தில் அவங்க கனிமொழி அவங்க கலந்துக்கிறாங்க. நீ வா கலந்துக்கோ போ. அங்கே அவங்க சொல்கிறாங்க, சாதி பேரை வைக்காதீங்க, சாதி பேரை அழைப்பதில் போடாதீங்கன்னு. அதை நாங்கள் பார்த்துக்குறோம், நீ வந்தியா பேசினியா போ. அந்த அம்மாவே எலெக்ஷன் வரும்பொழுது ஈவேரா படத்தை தூக்கிட்டு பனை மரத்தை தான் வைப்பாங்க. அதே மாதிரி தான் எல்லா சாதியும். இப்போ நீங்கள் KKSSR எடுத்துக்கோங்க, தெலுங்கு சாதி சம்மேளனத்தில் போய் அவர் போய் கலந்துக்கிறாருல்ல. இப்போ நேரு என்ன சொல்கிறார்? ரெட்டியார்னா மட்டும் என்கிட்ட வாங்க நான் வேலை தரேன்னு சொல்கிறாருல்ல. அப்போ அவர் நீ அமைச்சராக இருந்துக்கோ, நீ அமைச்சராக இருந்தாலும் சாதி சங்கத்தில் நீ வரும்பொழுது நீயும் ஒன்று தான், பாஜகவும் ஒன்று தான். ராம சீனிவாசன் பக்கத்தில் தான் உட்காந்துருக்காரு. அதிமுகவில் இருக்கக்கூடிய கடம்பூர் ராஜுவும் அங்கே போவார்ல. அப்போது அவன் ரொம்ப தெளிவாக இருக்கான். அவனுடைய சாதி சங்கம் என்பது அரசியல் கட்சியை நடத்தும். அரசியல் கட்சி என்பது சாதி சங்கத்தை வழிநடத்தாது. அப்படி என்றால் ஏன் பிராமணர்கள் இலக்காரமாக இருக்கிறீர்கள்? ஏன் ஆட்டு மந்தை மாதிரி போய் ஒருத்தன் எவனோ ஒரு முட்டாள் உனக்கு திடீர்னு ஆபத் பாந்தவனா மேலேருந்து குதிச்சிட்டானா? இவன் என்னத்தை கிழிச்சான் 3 வருஷத்தில்? அவனுடைய யாரோ குறித்த தெரு முனையிலேயே ஒன்றுத்தையும் கிழிக்கலவன், தெரு முனையில் இருக்க வீடு கூட ஒன்றும் கிழிக்கலவன், அவன் உனக்கு கிழிச்சிட போகிறானா? கேட்டால் அவன் வேத பாடசாலையில் இருக்கக்கூடிய மாணவர்கள் காலில் போய் விழுந்தானா அவன் எங்கே வேணாலும் விழுவான். வேத பாடசாலையில் இருக்க கக்கு சுரக்க விழுவான். ஏன்னா அவனுக்கு வேலையாகணும், அவன் ஒரு அரசியல்வாதி, அவன் அதை செய்வான். அதுக்காக வேணும் வாயை திறந்துன்னு போயிடுவீங்களா? அறிவு வேண்டாம் உங்களுக்கு. அப்போ இதை யோசியுங்கள், இதை சிந்தியுங்கள். ஒவ்வொரு சாதியினரும் அவர்களுடைய சாதியை உயர்த்தி பிடிப்பதற்கும் அல்லது அவர்களுடைய சாதியை பாதுகாப்பதற்கும் சங்கத்தை வளர்த்திருக்கிறார்கள். நீங்கள் அப்படி எந்த சங்கத்தை வைத்திருக்கிறீர்கள்?
நீங்கள் அப்படி என்ன பொருளாதார உதவியை நீங்கள் மற்றவர்களுக்கு செய்து விட்டீர்கள்? எல்லாரும் செய்கிறோம். எப்படி? ஏதோ ஒரு பிராமண பையனுக்கு ஏதோ ஒரு இடத்துல ஒரு படிப்புக்கு பணம் வேணும், நான் கொஞ்சம் அனுப்புகிறேன், நீ கொஞ்சம் அனுப்புகிறேன், எல்லாரும் போட்டு அனுப்புகிறோம். ஒரு சங்கமாக, ஒரு அறக்கட்டளையாக இங்கே இருக்கிறதா? வன்னியர் அறக்கட்டளை இருக்கிறது, முதலியார் அறக்கட்டளை இருக்கிறது, ரெட்டியார் அறக்கட்டளை இருக்கிறது, நாடார் அறக்கட்டளைகள் இருக்கிறது. பிராமண அறக்கட்டளைகள் இருக்கா? ஏன் இல்லை? அப்போ நாம் பார்க்க வேண்டியது அதுதான். அதை விட்டு இந்த கட்சிக்கு காவடி, அந்த கட்சிக்கு காவடி நீ எதற்காக எடுக்கிறீர்கள்? நான் ஒரு கட்சிக்கு ஓட்டு போடுறேன், நீ ஒரு கட்சிக்கு ஓட்டு போடுங்க, அது உங்கள் இஷ்டம். ஆனால் பிராமணர்களுடைய பாதுகாப்பு என்ற பெயரில் நீங்கள் ஒரு கட்சிக்கு ஓட்டு போடுவேன்னு சொல்கிறது பச்சை அயோக்கியத்தனம். எந்த அரசியல் கட்சியும் பிராமணர்களுக்கு பாதுகாப்பாக இருக்க போவதில்லை. பிராமணர்களுக்கு பிராமணர்கள் தான் பாதுகாப்பு. அதை கடந்து தான் நாம் எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் அந்த அரசியல் கட்சியோட நாம் பேரம் பேச முடியும். பேரம்னா நான் பணத்துக்காக பேரம் பேசலை. நான் சொல்கிறது நம்முடைய தேவைகள், நம்முடைய அடிப்படை தேவைகள், பாதுகாப்பு, இதை கொடுத்தால் போகிறோம். பிராமணர்களுக்கு வேறு எந்த சலுகையும் தேவையில்லை. இடபிள்யூஎஸ் தூக்கி குப்பையில் போடு, அதனால் ஒரு பயனும் கிடையாது. கர்நாடகாவிலேயே பாஜக தேர்தலுக்கு முன்னால் இடபிள்யூஎஸ் சஸ்பெண்ட் பண்ணுது. ஏன் சஸ்பெண்ட் பண்ணுது? இவன்லாம் பிராமணனை தூக்கி நிறுத்த போகிறானா? அப்போ நம்ம சொல்லக்கூடியது இங்கே என்ன? வடக்கில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் முழித்து கொண்டு விட்டார்கள். இங்கே ஜென்ரல் காஸ்ட் என்று இருக்கக்கூடிய உயர்சாதியினர் என்று கருதப்படக்கூடிய அனைவருக்குமே பாஜக எதிரானது என்பதனை அவர்கள் உணர துவங்கிவிட்டார்கள். எஸ்சி/எஸ்டி ஆக்டாக இருக்கட்டும், முழுக்க முழுக்க ஓபிசி கட்சியாக மாற்றி வைத்திருக்கிறதா இருக்கட்டும், இதை அவர்கள் புரிந்து கொண்டு விட்டார்கள். தெற்கிலும் அதே கதை தான். என்ன, தெற்கில் பல இடங்களில் பாஜக தலை தூக்கலை. தலை தூக்கினால் அதே நிலை தான். அப்படின்னும் பொழுது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிராமணர்கள் மற்ற எல்லா மாநிலத்தை கம்பேர் பண்ணும் பொழுது தமிழ்நாட்டில் நன்றாகவே இருக்கிறோம் அப்படின்றது தான் சத்தியமான உண்மை. இதற்கு காரணம் அதிகப்படியான ஆண்டு இங்கே ஆண்டிருக்கின்ற கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் இதுதான் உண்மை. அப்படி என்றால் இந்த விஷம பிரச்சாரத்தை எப்படி எதிர்கொள்ளப் போகிறோம்? பிராமணர்களுக்கு எதிராக வைக்கின்ற துவேஷத்தை, நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் வைக்கப்படுகின்ற துவேஷத்தை இதை யார் வைக்கிறார்கள்? திகாவுடன் இணைந்திருக்கின்ற திமுக. அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், இவர்கள் எல்லாரும்னு வச்சுப்போம். இப்போ இதை எப்படி எதிர்கொள்ளப் போகிறோம்? இங்கே இருக்கக்கூடிய பிரதான கட்சியான அண்ணா திமுக இதை செய்யவில்லை என்பதனை கருத்தில் கொள்ள வேண்டும். ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, பிராமண சங்கம் என்பது சக்தி வாய்ந்ததாக அமைய வேண்டும். இந்த பிராமண சங்கத்தில் நீங்கள் நம்ம சொல்லக்கூடிய இந்த 20% செல்வந்தர்கள் இருக்காங்க இல்லையா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மொத்த செல்வந்தர்கள் 20% பேர் பிராமணர்கள் இருக்காங்க இல்லையா, இவங்களுடைய கணிசமான பங்கெடுப்பு இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் என்றால் அதற்கு ஒரு சட்ட பாதுகாப்பு. நம்ம பேசிக்கிறோமே, இத்தனை வக்கீல்கள் இருக்கிறாங்க, பிராமண வக்கீல்கள் இருக்காங்க, தலைமுறையாக இருக்காங்க. இவங்கெல்லாம் என்ன சட்ட பாதுகாப்பை கொடுத்தாங்க பிராமணர்களுக்கு எதிராக பேசும்பொழுது? பிராமணர்களுக்கு யாராவது ஒருத்தர் ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் போட்டிருப்பாங்களா? பிராமணர்கள் இப்படி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போட்டாங்கன்னா அவங்களுக்கு ஆதரவு நம்ம கொடுத்துருக்கோமா? அப்படியே ஒருவர் போட்டாலும் அவருக்கு ஆதரவு நம்ம கொடுத்துருக்கோமா? கொடுத்தது கிடையாது. அப்போது நாம் இங்கே பார்க்க வேண்டியது என்ன? நமக்கான ஒரு சங்கம் இங்கே இருக்கா? இல்லை. நம்முடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய செல்வந்தர்களே நமக்காக எதுவும் பண்ணலை. வெளியில் இருக்கிறவங்க பண்ணணும் நம்ம எப்படி எதிர்பார்க்குறோம்? அப்புறம் வெளியில் இருக்க ஏதோ ஒரு முட்டா பையன் நம்மளை காப்பாற்றுவோம், நம்ம எப்படி போய் அவனை போய் தேவதூதனாக பார்க்குறோம்? அப்போ இதில் அவன் முட்டா பையன் இல்லை, அவன் நம்மளை முட்டாளாக்குறான் அப்படின்றத கூட புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் நீ காலத்துக்கும் ஜெய விஜயி பவன் சொல்லி வாயை திறந்து அவனை பார்த்துட்டே இருக்க வேண்டியது தான் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.